everyone, this is Sridevi from Sridevi's Contour Studio and Academy. எங்க இந்த மாதிரி நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா லைனஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோடைய புக் லான்ச். அதாவது போன வருஷம் அவங்க பண்ண வேர்ல்ட் ரெக்கார்டு எல்லாமே சேர்த்து ஒரு புக்கா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு அந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட மீனிங் தெரியல. அது ஒரு காம்படிஷன் நினைச்சுக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன். வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து காம்படிஷன் கிடையாது. அது வந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்றது காம்படிஷன் கிடையாது. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருமே வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவர். சோ அந்த அச்சீவர் அப்படின்றதுதான் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கான அடையாளமா இருக்கும். இதுல இவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்களா இல்ல செகண்ட் வந்தாங்களா அப்படின்றது கிடையாது. அது ஏன் நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா, நான் இவ்வளவு நாள் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இது என்ன ஈவெண்ட், இவங்க ஏன் இதை பண்ணணும், அன்னைக்கு வந்து இவங்க இதுல காசு சம்பாதிச்சாங்க. ஸோ காசு சம்பாதிச்சாங்கன்றதுக்கான விஷயம் தான் நான் உங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் கொடுத்தேன். ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ், ஒரு மூளைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதை பார்த்தா தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த செலவு இருக்குன்றது ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா? அதுவும் புரிஞ்சுக்காம இல்லைன்னு நினைச்சா அந்த அளவுக்கு நீங்க தற்குறியா இருந்தீங்கன்னா ஐம் சோ சாரி. ஆனா நான் வந்து இந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வீடியோஸ்ல அப்படி இது அதுன்னு என்ன இருக்கு, இப்ப வந்து அவங்க எப்படி அதை வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்னு நம்ம வந்து அக்ரி பண்றது அப்படின்னுட்டு. ஃபார் எ கைண்ட் இன்ஃபர்மேஷன், கின்னஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் மாதிரி லைனஸ் அப்படின்றதும் ஒரு நிறுவனம். அதுல நாங்க பண்ணியிருக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்துட்டு ரிஜிஸ்டர்ட். இப்ப எப்படி கின்னஸ் அப்படின்னு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஆத்தரைஸ்டான ஒரு பர்சன், அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி லைனஸும் வச்சிருக்காங்க. ஸோ கின்னஸ் அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவும் ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சியும் மாறும். லைனஸ் அப்படின்னும் போது அவங்களோட காஸ்ட் எஃபிஷியன்சி மாறும். ஸோ அந்த ஃபாலோ படி தான் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த விஷயம், எனக்கான ப்ரௌட் மொமெண்ட் என்னன்னா, நாம ஆர்கனைஸ் பண்ண இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணி அதை வந்து பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்து அதை வந்து உடைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனா யாருமே ஒரு 493 மெம்பர்ஸ் சவுத் இந்தியன் பிரைடல் மேக்கப்பை 25 மினிட்ஸ் எடுத்து முடிச்சதா இந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணவே முடியல. இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணன்றதுல நான் ரொம்பவே வந்து பெருமைப்படுறேன். அண்ட் இதுல வந்து நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லையேன்னு நீங்க அடுத்த கொஸ்டின் வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையான்றது தெரியல. இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இதை ஆர்கனைஸ் பண்ணது நான் தான். ஸோ ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அங்கதான் பிரைன் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த இவங்க எல்லாருமே வந்து எதோ பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொடுக்கல. எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்த இந்த டைம்குள்ள நாம பண்ணணும். இதை யாருமே பிரேக் பண்ண கூடாதுன்றத வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணதுதான் இந்த ஒரு விஷயம். சோ இதுதான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட். இது வந்து குரூப் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து ஒரு குரூப் ஆஃப், அதே மாதிரி இந்த குரூப் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே நான் வந்து தனியா வீடியோ பண்ணி அனுப்பியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து என்னென்ன ஸ்டெப் பண்ணா 25 மினிட்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணலான்ற வீடியோவும் நான் வந்து எல்லாருக்கும் நாங்க வந்து அனுப்பியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. சோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்த பத்தி வீடியோல சோசியல் மீடியால பேசி அவேர்னஸ் கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எதுவுமே தெரியல அப்படின்னும் போது நம்ம பேசாம இருக்கிறது இன்னும் பெட்டர். ஆனா பேசி அந்த விஷயத்த வந்து ஒருத்தவங்களை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி ராங். சோ இந்த புக்ல எங்களுடைய ரெக்கார்ட் வந்து எங்க வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். சோ இங்க இந்த 493 மேக்கப் ஆர்டிஸ்டுமே வந்துட்டு வின்னர்ஸ் தான். சோ இந்த மொமெண்ட் ஆக்சுவலி என்னை விட அந்த 493 பீப்புள்ஸுமே செலிப்ரேட் பண்ணணும். ஆனா இங்க நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்குமே வந்து மூளை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இது என்னன்னே தெரியாம ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு அதுல பார்ட்டிசிபேட்டும் பண்ணிட்டு அதை பத்தியே குறை சொல்லிட்டு ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்து குறை சொல்ற மாதிரி இது இல்ல அது இல்ல அப்படி இப்படின்னு பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அதை மட்டும்தான் ஹாப்பியா பார்க்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன். சோ என்னோட அதே மாதிரி நான் பண்ண இந்த ரெக்கார்டு வந்துட்டு டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. சோ நான் பண்ணப்ப எல்லா மீடியாஸும் வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட மீடியா பீப்புள் மட்டும் 15 to 20 மீடியாஸ் வந்து
வந்து கவர் பண்ணுச்சு. அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்கு. ஸோ அதையும் நான் இது கூட அட்டாச் பண்றேன். கட் பண்ணி. ஸோ நீங்கள் பார்க்க போகிறது நான் பண்ண இந்த வேர்ல்ட் ரெக்கார்டோடைய மீடியா சப்போர்ட்ஸ். ஸோ எல்லா மீடியாஸ்லேயுமே வந்துச்சு, இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்தி, அண்ட் தென் மராத்தி, எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே இது வந்துச்சு. அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் நியூஸ்லேயும் கூட இது வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரூவான விஷயத்துக்கு தான் மீடியா சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு இல்லை இது ஒரு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. நான் ஃபீல்டுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறேன், என் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறேன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஸோ இண்டஸ்ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்காங்க, நான் என் இண்டஸ்ட்ரிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், அண்ட் இண்டஸ்ட்ரிக்காக ஏதாவது பண்ணியிருந்தால் பேசலாம். சொன்னீங்க நிறைய பேர் இதுதான் என்னோட இன்கம் சோர்ஸ்னு நினைச்சீங்கன்னா ஐம் வெரி சாரி. ஏன்னா எனக்கு 3 செட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. எனக்கு வேரியஸ் பிஸ்னஸ்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மணி ஃப்ளோ இருக்கு. இது வந்து ஒரு மெச்சூர்டா நம்ம நினைச்சோம்னா இது வந்து திஸ் இஸ் நாட் மை வே டு ஏர்ன் மணி. தென் இதை வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனா எடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த சேலஞ்ச் எடுத்து நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி இதை பீட் பண்ணலாம். அண்ட் வந்து நான் இந்த பண்ண நோக்கமே என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா பெருசாயிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். நாங்களும் ஒரு ஆர்ட்டை வந்து சப்போர்ட் பண்றோம், எங்களோட ஆர்ட்டும் வந்து நல்ல மதிக்கக்கூடிய ஆர்ட் அப்படின்றத வந்து எடுத்துதான் நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது. அதே மாதிரி இது நிறைய பேர் மேக்கப்ல இப்படி பண்ணலாமான்றது ஒரு டாக் ஆஃப் த டவுனாவும் இருந்துச்சு ஒரு டைம்ல, அந்த லாஸ்ட் இயர்ல. அதை வந்து இப்போ வரைக்கும் பிரேக் பண்ண முடியல. நிறைய பேரை எவ்வளோ ட்ரை பண்ணியும் முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹெல்தியா காம்படிஷன் எடுத்து பண்ணலாம். நீங்க வந்து இங்க இன்னொரு டாக் என்னன்னா, யாராவது படிக்க, அதாவது கீப் ஆன் ஒரு போஸ்ட் ஸ்டோரி, ஏன் நீங்களாம் இங்க வரீங்க, ஏன் மேக்கப் படிக்கணும், ஏன் இது பண்றீங்க அதை பண்றீங்க, இட்ஸ் அவர் சாய்ஸ். ஓகே, நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்களும் வேற ஒரு ஃபீல்ட்ல தான் இருந்தீங்க, வேற பேர் வேற ஃபீல்ட்ல இருந்தீங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஃபீல்ட்ல இருந்து உள்ளார வந்திருக்கீங்க. அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்கள நீங்க ஏன் ஸ்டாப் பண்றீங்க, நீங்க ஏன் வந்து மைண்ட் கேமிங் பண்றீங்க? ஒருவேளை இதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச அவங்க ஒரு டாப் ஆர்டிஸ்டா கூட ஆகலாம். இல்ல இங்க படிக்கிற அத்தனை பேருமே அதை பண்றாங்களான்னா இல்ல. ஏன் பண்றது இல்லைன்னா அதாவது அவங்களுடைய சூழ்நிலை காரணம். இப்ப என் கூட ஆரம்பிச்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பிச்சப்ப பண்ணிட்டு இருந்த மேக்கப் ஆர்டிஸ்டே காணா போயிட்டாங்க. ஒருத்தருடைய சூழ்நிலை, ஒருத்தர் கிவ் பேக் பண்ணிடுவாங்க. ஆனா யார் வந்து ஸ்டபானா இல்ல நான் பண்ணுவேன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க இந்த கெரியர்ல இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபீல்டுக்கு அழிவு அப்படின்றது எதுவுமே இல்ல. நீங்க ஏன் வந்து நீங்களே சொல்றீங்க இந்த மாதிரி இந்த ஃபீல்டு வந்து டவுன் ஆகுது, சேச்சுரேட் ஆகுது? நோ, இந்த ஒருத்தரும் ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட் அப்படி நினைச்சாங்க. ஆனா வந்து இப்போ நம்ம ஏன் அதை மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வராங்கன்னா வரட்டுமே, படிக்கட்டுமே, பண்ணுறவங்க பண்றாங்க, பண்ணாதவங்க விட்டுறாங்க. நீங்க இவங்களை வராதிங்க, இதை வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷனா பாருங்க. அதே மாதிரி ஒரு சீனியர்ஸ் இருக்காங்கன்னா ஜூனியர்ஸை பார்த்துட்டு ஓ சூப்பர் இன்னும் மேல வாங்க அப்படின்னு சொல்லணுமே தவிர ஒரு சீனியரா இருந்துகிட்டு ஒரு ஜூனியர்ஸ் கிட்ட வந்து போட்டி போடுறது, அப்புறம் எப்படி சொல்றது, அவங்கள வந்து புல் டவுன் பண்றோம், அவங்கள டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு ஓகே நல்லா பண்ணிருக்காங்க இல்ல ஏதோ பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமைதியா இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம ஏதாவது பண்றது வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. பண்ணாதீங்க. அதே மாதிரி கீழே இப்போ கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் தான் வரும். பாசிட்டிவா நீங்க கமெண்ட் பண்ண போறவங்களுக்கு நான் இப்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் நெகட்டிவா கமெண்ட் போடுறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ப்ளீஸ் உங்க வேலை பாருங்க, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை அமைச்சுக்கோங்க. உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க கிட்ட வந்து கொட்டுறீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அதுக்கு பெட்டர் நீங்க ஒரு நல்ல வேலை தேடி நல்ல நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா வருவீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்ல சப்போர்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால be positive, take everything as positive and be kind with everyone. ஓகேவா? உங்க ஃபீல்டுல நீங்க சீனியரா இருக்கீங்கன்னா உங்க ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு வழி விடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். தேங்க்யூ.